திருவள்ளூர் அருகே சாலை போடுவதில் ஏற்பட்ட தகராறில் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் காதை கடித்து துப்பிய விவகாரத்தில் அவரது ஆதரவாளர்கள் ஆட்டோ ஓட்டுநரின் காதை அறுத்திருக்கின்றனர். பழிக்கு பழியாக நடந்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? திருவள்ளூர் அருகே தண்ணீர் குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயதான தயாளன். இவரது மனைவி தேவி தண்ணீர் குளம் ஊராட்சி மன்ற தலைவியாக உள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் குடியிருப்பு அருகே சாலை அமைக்கும் பணி நடந்து வந்தது. இந்த சாலை வழக்கத்தை விட சற்று உயரமாக அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. இது பற்றி அங்கிருந்த ஊழியர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மகாலிங்கம் கேட்டுள்ளார். சாலை உயரமாக இருந்தால் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் சென்று வர சிரமமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இதனால் அங்கிருந்த தயாளனுக்கும் மகாலிங்கத்திற்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மகாலிங்கம் கோபத்தில் தயாளன் மீது பாய்ந்து அவரது இடது காதை கடித்து துண்டாக துப்பியுள்ளார். வலி தாங்க முடியாமல் அலறிய தயாளனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பின் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய போரூரில் உள்ள ராமச்சந்திரா தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்று சேர்த்தனர். துண்டான காதையும் ஐஸ் கட்டி நிரப்பிய டப்பாவில் வைத்து எடுத்துச் சென்றனர். அங்கு தயாளனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் மகாலிங்கத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்து ஆட்டோ ஓட்டுநர் மகாலிங்கம் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இதற்காக காத்திருந்த தயாளனின் ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மகாலிங்கத்தின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு அவரது வீட்டை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்ததுடன் பழிக்கு பழியாக மகாலிங்கத்தின் காதை அறுத்து துண்டாக்கி உள்ளனர். காதில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறிய மகாலிங்கத்தை மீட்ட உறவினர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவருக்கு மகாலிங்கத்துக்கு எப்போ நடக்குதுமா? வீட்டில் வந்து அடிக்கிறாங்களா? யார் அடிச்சுங்க? அவர் தான் வந்தாரா? தலைவரே வந்தாரா? பசங்களே வந்தாங்களா? அவங்களே? இந்நிலையில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட விஜய் சங்கர் என்கின்ற சின்னமணி, பிரவீன் ஆகிய இருவரை கைது செய்து எஞ்சியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். திமுக பிரமுகரின் காதை கடித்து துப்பிய விவகாரத்தில் பழிக்கு பழியாக ஆட்டோ ஓட்டுநரின் காதை அறுத்து துண்டாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.